கவனிக்கிறோம். அப்சர்வரா இருக்கும்போது இந்த விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. நம்ம பேசுறோம். பேசுறதுக்கு முன்னாடி வார்த்தை எங்க இருந்ததுன்னு பார்த்தா, வார்த்தை இல்ல. நான் அதுக்கான ஆற்றல் இருக்கு. நமக்கு எனர்ஜி இருந்தா தான் வாய் திறந்து பேச முடியும்னு தெரியுது. அந்த எனர்ஜியின் மேல நம்ம எமோஷன்ஸ், காக்னிஷன், பேட்டர்ன்ல இருக்க அறிவு எல்லாமே சேர்ந்து, சூழ்நிலை சேர்ந்து நமக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி உருவாக்கி, அந்த சவுண்டு அ அ சவுண்டா வெளிய வருது. நம்ம தொண்டைய விட்டு வர்றப்போ, அந்த எனர்ஜி அந்த அப்சல்யூட் எனர்ஜிலேருந்து ஒரு பார்ட்டிகல்ஸ் பேக்கெட்டா எனர்ஜி பேக்கெட்ஸ் வெளிய வரப்போ, வேவா வர்றது. அந்த வேவா வர்றது சூழ்ந்தழுத்தம் ஆற்றல் அமுக்குறப்போ எப்படி அது திருப்பி திருப்பி சுருட்டப்பட்டு ஒரு பார்ட்டிகளா மாறுதோ, அந்த மாரி நமக்குள்ள இருந்து இது வர்றப்பயும் அது ஒரு வேர்டா மாற்றப்படுது. வேர்டுக்கான அர்த்தங்கள் நமக்கு பல இருக்குன்றது நமக்கு தெரியும். அதே மாரி ஒரு பார்ட்டிகள் ஃபார்ம் ஆன உடனே அதுக்கான பண்புகள் இருக்கிறது நமக்கு தெரியும். தேவையான இடத்துல அதை யூஸ் பண்றோம். அந்த மாரி வார்த்தைகள நம்ம யூஸ் பண்றோம். ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட ஒரு ஆற்றல் நிலை, ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சில இருக்கிற ஒண்ணு தான் வார்த்தைன்னு தெரியுது நமக்கு. அதே மாரி தான் ஒரு பொருளுன்றதும் ஃப்ரீஸ் செய்யப்பட்டிருக்கு. அது ஒரு சோர்ஸ்லேருந்து வந்திருக்கு. நம்ம எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஃப்ரீஸ் செய்யப்பட்ட அந்த ஆற்றல் தான் ஒரு ஒரு ஃப்ரீக்வன்சியில அங்கங்க ஸ்பேஸ் டைம்ல நமக்குள்ள ஒரு ஒத்திசைவுன்றது நம்ம ஃப்ரீக்வன்சினால வருதுன்றது புரியுது. ஒரே புலத்திலிருந்து வந்தவங்க தான் நம்மன்றது நமக்கு புரிஞ்சுக்க முடியுது. நம்ம இணைவுன்றது அந்த ஃப்ரீக்வன்சினால ஏற்படும்ன்றதும் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. நீங்க இத பாருங்க. ஒரு ஃபோட்டோன்றது ஒரு குறிப்பிட்ட சிச்சுவேஷன்ல நம்ம ஃப்ரீஸ் பண்ணப்பட்ட ஒரு அது மாரி தான் வேர்டுன்றதும் ஒரு ஃபோட்டோலேருந்து நம்ம முழுசா அந்த ஃபோட்டோல இருக்கிற விஷயத்த தான் எடுக்க முடியும். அதில இருக்க எமோஷன்ஸ், காக்னிஷன் எல்லாம் எடுக்க முடியாது. அந்த மாரி தான் வேர்டும். அதுக்கு நம்ம குடுக்குற ஃப்ரீக்வன்சி தான் அதுக்கான டெப்த்த குடுக்குதுன்றது நமக்கு புரியுது. அதே மாரி எனர்ஜி எல்லாமே வருது, பார்ட்டிகளா மூவ் ஆகுது, எல்லாமே நடக்குது. அதுக்கான வைப்ரேஷன் மட்டும் தான் அதுக்கான ஷேப், சைஸ், ஃபங்ஷன குடுக்குதுன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்மளோட வைப்ரேஷன் நம்ம வேர்ட்ஸ்க்கான அர்த்தத்த குடுக்குதுன்றதையும் புரிஞ்சுக்கலாம். நம்ம அப்சர்வர் எஃபெக்ட் எவ்வளோ முக்கியன்றத நம்ம இதில புரிஞ்சுக்க முடியும். அப்சர்வர் ரோல. இந்த ஒப்புமை உங்களுக்கு பல விதத்துல, பல இடத்துல ஒப்புமைப்படுத்திக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நம்மளோட பூமின்றது சோர்ஸ். அதிலேருந்து நம்ம பல விதத்துல, பல நியூட்ரிஷன்ஸ பல விதமா எடுக்கிறோம். அது சூரியன் கூட சேருது, செடி சேருது, பலவித வேதி மாற்றங்கள் நடக்குது. எல்லாமே வேற வேற காம்பினேஷன்ல வேற வேற மாரி இணைந்து, வேற வேற பொருட்கள உருவாக்குதுன்றது புரியுது. நம்ம சவுண்ட்லேருந்து வேற வேற வார்த்தைகள், வேற வேற மீனிங், வேற வேற அறிவு வெளிவர்றது நமக்கு புரியுது. இது நம்ம தமிழ்லயும் இருக்கு. நீங்க படிச்சு பாருங்க. நம்ம நரம்பு மண்டலம் ஒத்திசைகின்றன. பாதுகாப்பு உணர்வு குறையுது. அதனால நம்ம உள்நோக்கி போக முடியுது. மௌனம் பேசத் தொடங்குகிறது. வார்த்தைகள் தேவையில்ல. இந்த மாரி இருக்கும்போது மனிதர்கள் ஒரு அப்சர்வர் மோட்ல நம்ம போகிறப்போ, மனிதர்கள் உடனே நெருக்கமாக தோன்றுகின்றனர். மௌனம் கூட பேச ஆரம்பிக்கும். இந்த நிலைக்கு நம்ம எப்போ போறோம்னா, நம்ம பிரசன்ட்ல இருக்கும்போது, அவேர்னஸ்ல இருக்கும்போது, அப்சர்வரா மாறுறதுக்கான வாய்ப்பு ஏற்படும்போது, டோட்டல் கான்ஷியஸ் நமக்கு நெருக்கமாகும்போது, நம்ம ஈகோ இல்லாத போது, பயம் இல்லாத போது, ஃப்யூச்சர், பாஸ்ட் மெமரிஸ் இல்லாத போது, நம்ம ஒருத்தர விட்டு பிரிஞ்சிருக்கிற தூரம் குறைஞ்சு கோஹெரண்ட் சோர்ஸஸ் நமக்கு ஞாபகம் வரும்போது இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும்.